சார் திகார் ஜெயிலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பாய்சன்லாம் கூட கொடுத்துட்டாங்களாமா? அவருக்கு வந்து தேவையற்ற உணவுலாம் கொடுக்குறாங்க. அது வீட்டு உணவை அனுமதிக்கவில்லை. ஆக அவரை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். உணவுல தான் பிரச்சனை. அந்த உணவை பொறுத்த வரைக்கும் பாய்சன் கொடுக்கலையா? அவருக்கு பாய்சன் இந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா இவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அது உசிதமானதாக இல்லை. எங்க டாக்டர் வந்து ஒரு பார்த்து வீடியோ மூலியமா அவருக்கு என்னங்கிற ஒரு 10-15 நிமிஷம் பேசணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன் சார் அனுமதி மறுத்திருக்காங்க? சுனிதா கெஜ்ரிவாலுடைய அக்யூசேஷன் என்ன அப்படின்னா, கம்ப்ளைண்ட் அவங்க என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அப்படி ஒரு உணவை நீங்கள் கொடுக்குறீங்க, அதனால சுகர் அதிகமானால் அவரை கொல்ல பார்க்குறீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. யூனியன் பிரதேசனுடைய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு தனக்கு மருத்துவ தேவைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட கொடுக்க முடியாதா? என்ன சிக்கல் அதில் இருக்குன்னு கேட்குது. இல்லை, மருத்துவம் சார்ந்தது உள்ள நுழையும் போதே அவர் மெடிக்கல் ஹிஸ்டரி வந்து வில் பி ரெக்கார்டட் இன் திஸ் ஹிஸ்டரி சீட். அவருடைய நண்பர்கள் பார்க்கிற பொழுது அங்கே கண்ணாடி தடுப்பு இருந்திருக்கு. ஓகே, அந்த கண்ணாடி தடுப்பு சரியாக துடைக்கப்படவில்லை. இந்தியாவுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இப்போ கவர்மெண்ட்னு ஒன்று கிடையாது இந்தியாவில். எலெக்ஷன் கமிஷன் தான். எலெக்ஷன் கமிஷன் இன்சார்ஜ் இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷனுக்கும் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஏதாவது பர்சனலாக வெஞ்சன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் காவல்துறையினுடைய முன்னாள் அதிகாரி திரு ராஜேந்திர ராஜா அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் திகார் ஜெயிலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பாய்சன்லாம் கொடுத்துட்டாங்களாமா? அப்படி நிறைய விஷயம்லாம் வருது, உண்மையா? திகார் ஜெயிலில் முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இன்றைய நிலவரப்படி எய்ம்ஸ் டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, எய்ம்ஸ் டாக்டர்ஸ், அவர் வந்து 4 hours வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராக்ட் பண்ணி அவருடைய சர்க்கரை அளவு 250 300 வரைக்கும் போயிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப்டு டேப்லெட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அரசியல்வாதிகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவருக்கு 250 வந்துருச்சு, இன்சுலின் கூட கொடுக்கல, அவரை கொல்ல சரி பண்ணுறாங்க, அவருக்கு வந்து தேவையற்ற உணவுலாம் கொடுக்குறாங்க, அது வீட்டு உணவை அனுமதிக்கவில்லை. குற்றச்சாட்டு என்னென்னா, வீட்டு உணவை அனுமதிக்கவில்லை, இன்சுலின் கொடுக்கவில்லை, சுகர் அதிகமாக போயிட்டு இன்சுலின் கொடுக்கவில்லை, ஆக அவரை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பொதுவாக வந்த கருத்து. நாங்கள் அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பில் நாங்கள் இருக்கிறதுனால என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு சுகர் லெவல் அதிகமாக இருந்தது உண்மைதான். அவருக்கு வந்து உணவு வந்து அங்கே கொடுக்கப்பட்ட உணவு, அவர் வந்து ஸ்வீட் விரும்பி சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல். அப்போ கூட வந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சாப்பிடாத உணவை சாப்பிட்டதாகவும் நான் சொல்லாத கருத்துக்களை சொன்னதாகவும் வெளியில் நீங்கள் வந்து தகவல் கொடுத்துருக்கீங்களே ஜெயிலர் அவர்களே, இது சரிதானா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1000 ஜெயில் மேனுவல்னு ஒன்று இருக்குது. 1894 வந்து இங்கிலீஷ்காரவங்களால ஜெயிலெல்லாம் கட்டமைக்கப்பட்ட போதே ஜெயில் மேனுவல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது வந்து 1956 சுதந்திர இந்தியாவில் ஜெயில் மேனுவல், இப்போ நீங்கள் ஆங்கிலேயர்களால் வழிநடத்தப்பட்ட ஜெயில் இருந்து பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்தியர்களை, சுதந்திர போராட்ட வீரர்களை பார்த்தீங்கன்னா பல்வேறு விதங்களில் கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. கொடுமைப்படுத்தினா குறிப்பாக சொல்ல போனால் செக்கெழுத்த சிதம்பரனார் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிறையில் இரட்டை ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனைன்னா ஒரு சிறை தண்டனைங்கிறது தனிமைப்படுத்துதல். அவரை வந்து பப்ளிக் கான்டாக்ட் இல்லாமல் வச்சிருக்கிறது, அதுதான் சிறைவாசம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரை வந்து ஒவ்வொரு நாளும் செக்கிலுக்கு சொல்லுவாங்க. தேங்காயை உரித்து அவருக்கு 20 லிட்டர் தேங்காய் எண்ணெய்
வர்ற அளவுக்கு அவர் செக்கை இழுக்கணும். 20 லிட்டர் புழிஞ்சு கொடுத்தாதான் அவரை விடுவாங்க. அவர் இழுத்த செக்கு அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தமான் சிறைச்சாலைகள் நாம் போய் பார்த்துருந்தோம். அதில் வந்து இந்தியர்கள் அத்தனை பேருமே வந்து பல்வேறு வேலைப்பழுக்குள்ள இப்போ 2000 தேங்காயை போட்டு உரிச்சு கொடுக்கணும், அதை உடச்சி காய வைக்கணும், அதை ஆட்டி எண்ணெய் ஆக்கிடணும். அதெல்லாம் வந்து மாடு செய்கிற வேண்டிய வேலை. அப்படி செய்கிற போது பார்த்தீங்கன்னா இந்த எரிச்சல் வர மாதிரியான சணல் சாக்கு பை இருக்காங்களே, அந்த சாக்கு பையில் தான் ட்ரௌசர்ஸ் தைச்சு கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் 1956 ஜெயில் மேனுவல் அப்படிங்கிறத ஒன்று வந்து ஆங்கிலேயர்கள் கொடுத்த சட்டத்திலேருந்து திருத்தம் செஞ்சு இந்தியாவில் இருக்கிற இந்திய குடிமக்கள் அனைவரும் சுதந்திர இந்தியாவில் வாழ்கின்ற குடிமக்கள், இவர்கள் அந்த கண்ணியத்துடன் நடத்தப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் அரசியல் கைதிகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து A கிளாஸ் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயில் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இவருக்கு என்ன கிளாஸ் கொடுத்துருக்காங்க? இவருக்கு வந்து A கிளாஸ் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ், அவர் என்ன விரும்புகிறாரோ அது கொடுக்கப்படும். அதன்படி அவருக்கு வந்து படுக்கை கொடுக்கப்படும், ஃபேன் கொடுக்கப்படும். ஏர் கண்டிஷன் வந்து இது வரைக்கும் ஜெயில் மேனுவல் படி பர்மிட் பண்ணப்படவில்லை, அலோடு கிடையாது. அதனால இவருக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உணவுல தான் பிரச்சனை. அந்த உணவை பொறுத்த வரைக்கும் பாய்சன் கொடுக்கலையா? அவருக்கு பாய்சன், அவருக்கு சுகர் ஏறுறதுனால ஆம் ஆத்மியில இருந்து பயங்கரமான குற்றச்சாட்டா இருக்கு சார். அது வந்து எங்களுக்கு பாய்சன் கொடுத்துட்டாங்க, அவரை வந்து கொல்ல பாக்குறாங்க, சதி நடக்குது. அதாவது குறிப்பா சொல்லப்போனா ஸ்பெஷல் கிளாஸ் அல்லது A கிளாஸ்ல இருக்கிற சிறைவாசிருக்காங்க பார்த்தீங்களா, அவருக்கு அது முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற போது அவர் கொடுக்குற உணவெல்லாம் வந்து ப்ராப்பர் சூப்பர்வைசன் படி தான் கொடுக்கப்படும். அதாவது அரசியல் காரணங்களுக்காக அவரை கொலை செய்ய முயற்சி இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி செய்யறதா இருந்ததுன்னா அவருக்கு வந்து இந்த இந்தியாவிலேயே உலக அளவில் தரம் உள்ள ஒரு மருத்துவமனையாக கருதப்படுகின்ற என்னங்க இந்தியன் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கிற சுகர் பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய டெபுட்டி சிறப்பு மருத்துவ குழுக்கள் அவரோட 4 மணி நேரம் பேசி உங்களுக்கு 250 to 300 சுகர் இருக்கு, அதுக்கு இந்த மாத்திரைகள் தான் எடுத்துக்கணும், இன்சுலின் இந்த ஸ்டேஜில் தேவையில்லை, அதாவது 400 450க்கு மேலே போனால் தான் அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு இன்சுலின் கொடுக்கப்படும். அதனால உங்களுக்கு இன்சுலின் தேவையில்லை, இந்த மாத்திரையே போதுமானது. உங்களுக்கு சுகரை இன்க்ரீஸ் பண்ணாத அளவுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் நீங்க பண்ணலாம், அந்த உடற்பயிற்சி நீங்க தொடர்ந்து பண்ணி சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆனா இப்ப அவங்களுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய அதித்தி அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு இப்பதான் இன்சுலின் கொடுத்துருக்காங்க, நாங்க இவ்வளவு போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணக்கு அப்புறம் தான் இன்சுலினே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் கேஜ்ரிவாலுமே என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த தில்லி நீதிமன்றத்துக்கு போகும்போது என்ன சொல்லிருந்தேன், எங்க டாக்டர் வந்து ஒரு பார்த்து வீடியோ மூலியமா அவருக்கு என்னங்கிற 10-15 நிமிஷம் பேசணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன் சார் அனுமதி மறுத்திருக்காங்க? அதாவது ஜெயில் மேனுவல் படி அனுமதி அவருக்கு வந்து டாக்டர்கிட்ட பேச சொல்லப்படுறேன். அவர் வந்து நேரடியாக டாக்டரை பார்த்து பேசணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கலாம். அதற்கு அவர் ஆனால் திஹார் ஜெயிலாம் அங்கேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க ஓபி டாக்டர்ஸ் வருவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் திஹார் ஜெயில மட்டும் தானே எல்லா ஜெயிலுமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்ப நம்ம ஊரை பார்த்தீங்கன்னா புழல் சிறையோடு சேர்த்து 10 சிறைச்சாலைகள் இருக்கு. 10 சிறைச்சாலைக்குமே டாக்டர்ஸ் வந்து விசிட் பண்றதுக்குன்னு ஒரு கட்டடம் தனியா இது வந்து இந்த ஜெயில் மேனுவல்லே வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஜெயில் மேனுவல்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவ சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய செக்ஷனே இருக்கு. மருத்துவமனை கண்டிப்பா வந்து மருத்துவ அதிகாரிகள் வழிகாட்டுதல் பதிவேடு இருக்குதாங்க, ரெஜிஸ்டர். யாருக்கு பதிவு வைக்கிறது? இதுல டாக்டர்ஸ் அங்க போய் பதிவு வைப்பாங்க இல்ல, ஜெயில இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஒவ்வொரு கைதியையும் பார்க்கிற பொழுது உங்களுக்கு உடல்நல கோளாறு ஏதாவது இருக்கிறதா என்பதை கேட்டறிந்து இவருக்கு இந்த மாதிரியான இல்ஹெல்த் இருக்கு அப்படின்னா அந்த நெசசிட்டி இருக்கிறத ரெக்கார்ட் பண்ணும். ஹிஸ்டரி ஷீட் ஆஃப் கிரிமினல்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வந்து வரலாற்று பதிவேடுன்னு ஒன்று பதிவு பண்ணி தான் உள்ளே அனுப்ப முடியும். அப்படி பதிவு பண்ணும்போதே இவர் வந்து ரிப்போர்ட்டர் தட் இது மாதிரி எனக்கு வந்து சுகர் ஹெல்த் இல்னஸ் இருக்கு அப்படி சொன்னா அது பதிவு பண்ணணுங்கிறது சட்டத்தில் இருக்கு. நீங்க சட்டப்பிரிவு 38 39 பண்ணி அங்க ஒரு சட்டப்பிரிவு 39 படி அங்கு கண்டிப்பாக ஒரு மருத்துவமனை இருக்க வேண்டும். அந்த மருத்துவமனை, ஆமா, அந்த மருத்துவமனையில் என்னங்க அந்த மருத்துவமனையில
பிரத்யோகமான ட்ரீட்மெண்ட் இல்லாம இருக்கும் பட்சத்தில் அதற்கான மருத்துவரை அங்கு வரவழைக்கப்பட வேண்டும். ஸோ இப்போ அந்த யார் அக்யூஸ்டோ அல்லது அந்த இதுல இருக்கக்கூடியவர்கள் அங்க போய் பார்க்கணுங்கிறது இல்ல, அவங்களே இங்க கூட்டு வரணும். இல்ல அப்படி வந்து செக்ஷன் 39 என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி வந்து இந்த சிறைச்சாலைக்குள் தீர்க்க முடியாத ஒரு நோயா இருக்குமானால் எந்த இடத்தில் தீர்க்கப்படுமோ அந்த இடத்துக்கு அவர் ப்ராப்பர் எஸ்கார்டோட அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கறதும் செக்ஷன். சோ அதுவும் ஆப்ஷன் இருக்கு. அது ஆப்ஷன் இருக்கு. ஓகே. இப்போ சப்போஸ் வந்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து பார்க்க முடியலன்னா அவர் அங்க கூட்டு போயிட்டு எய்ம்ஸ்க்கே வந்து இவங்க ரெஃபர் பண்ணா கூட்டு போய் இல்ல இவர் வந்து இந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா இவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும், அது உசிதமானதாக இல்லை அப்படின்னு கருதுவார்கள். மருத்துவர்கள் கருதுவாங்க. இப்ப சுகர் லெவல் இவருக்கு 650 வைங்களேன், கண்டிப்பா அவர் அங்க வச்சிருக்க மாட்டாங்க. அவர் சுகர் லெவல்ல அந்த வந்து பயப்படும்படியா ஒண்ணு இல்லைங்கிறீங்க. பயப்படும்படியா ஒண்ணு இல்லை. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிறவர் வந்து இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கிற ஒரு பெரிய குடிமகன், அது டெல்லியில மரியாதைக்குரிய ஒரு மனிதராகவும் வாழ்ந்து காட்டியவர். எதிர்பாராத விதமா இந்த மாதிரி லிக்கர் ஸ்கேம்ல அவருடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது அல்லது அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். குற்றச்சாட்டு நிரூபணம் ஆகும் வரை நாம் அவரை குற்றவாளி என்று கருத வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து இப்போது விசாரணை கைதியாக இருக்கிறார். இப்ப இந்த விசாரணை கைதிக்கு வந்து அவங்க விருப்பப்பட்டு டாக்டர் பார்க்க கூடாதா? இல்ல விசாரணை கைதி தண்டனை கைதி அப்படின்னு 2 விதமா இருக்கு. சரி. தண்டனை கைதிகள்லாம் வந்து கடுமையான சிறைச்சாலைகள் கடிச்சோம்னா விசிட்டர்ஸ் வந்து பிரத்யேகமாக வந்து பார்க்க முடியாமல் அவர்களுக்குன்னு பிரத்யேகமாக உள்ள சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள். இந்த விசாரணை கைதிகளை பொறுத்தவரை விசாரணை ஏரியாவில் இருக்கிற முதல் வகுப்பு சிறையில் தங்க வைப்பார்கள். தங்க வைத்து அவங்க மருத்துவ பயன்பாட்டுக்கு செல்வதற்கும் மருத்துவ ஆலோசனைக்கு அணுகிக் கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவர் வந்து he is a highly educated officer. அவர் வந்து he submitted proper representation to the jailer. அவர் வந்து அப்பப்போ எழுத்து மூலமாவே அவர் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து வெளியிலயே வந்து சொல்லியிருக்காரு. தன்னுடைய மனைவி திருமதி சுனிதா அவங்களுக்கு வந்து அவங்க விசிட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி எயில்மெண்ட்ஸ் இருக்கு. இல்ல அவங்க தான் டவுட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டவுட்டை கிரியேட் பண்ணதே என்னன்னா இவரை வந்து கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய டவுட் கிரியேட் பண்ணதே அவங்க தானே. அதுவும் சொல்றாங்க. சுனிதா மேடம் உடைய சுனிதா கெஜ்ரிவாலுடைய அக்யூசேஷன் தட் இஸ் என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட் அப்படின்னு அவங்க என்ன அப்படின்னா, என் கணவருக்கு சுகர் லெவல் அதிகமாயிட்டு இருக்கு, எங்க வீட்டுல இருந்து கொடுக்கப்படுகிற உணவு அது கண்ட்ரோல்ல வைக்கும், அதனால உங்க உணவை கொடுத்தா அவரை கொல்ல பாக்குறீங்களா அப்படிங்கிறது தான் சுனிதா மேடத்துடைய கருத்து. ஆனால் இப்போ வந்து எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்து 4 hours அவரை வந்து எக்ஸாமின் பண்ணி இவருக்கு இந்த மாத்திரைகளே போதுமானது, அவருக்கு இன்சுலின் தேவையில்லை இல்லைங்க அப்படிங்கிறதை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரியான பிரத்யோக இன்சுலின் போடாம இந்த 250 மாத்திரையிலே அதுக்கான உடற்பயிற்சிகளையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தந்த உடற்பயிற்சிகளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கணையம் நீர் சரியா சுரக்கும், அதனால வந்து இது கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதையும் வந்து. இப்ப என்ன சந்தேகங்க சார், அவர் வந்து விசாரணை கைதியாக தான் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த முதலமைச்சரா இருக்கிறாரு, அதே போல அவருக்கான அதிகாரம் இருக்கு அந்த இதுல எல்லா இதுலயும் இருந்திருக்கிறாரு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? அப்படி இருக்கிறவருக்கு ஒரு வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான அனுமதி கிடையாதா? அதாவதுங்க கைதிகள் அப்படின்னு எடுத்துட்டாவே இப்போ வந்து அது கஸ்டடி ஆஃப் போலீஸ், கஸ்டடி ஆஃப் பிரிசன் அப்படின்னு வந்துடுது. இப்போ வீட்டில இருந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கிற உணவா இருந்தால் அந்த உணவை ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டு பார்த்து அவருக்கு மயக்கம் வரவில்லை என்றால் தான் இவருக்கு கொடுக்கணும். அவருக்கு வர்ற உணவை வேற ஒரு இதுல வந்து லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்க முடியுமா? இல்ல அவருடைய மனைவி தான் கொண்டு வராங்களா? ஒவ்வொரு நேரமும் மனைவி வராம வேற இடத்த கொடுத்து வச்சிருந்தா அதை எப்படி சோதனை பண்றது அப்படிங்கிற இடர்பாடுகள்லாம் இருக்கு. அதனால பிரத்யேகமா அவருக்கு தயார் பண்ற ஜெயிலர், ஏன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அது. ஏன்னா இப்போ ஒரு முதல்வருடைய லைஃபுக்கு ஏதாவது வந்து த்ரெட்டு டேஞ்சரஸ் சொன்னா அந்த ஜெயில் ஆஃபீஸர் வில் பி ஹோல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கின்ற அந்த காவலர்கள் கண்டிப்பா அவர் உணவையும் பாதுகாப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க என்றுதான். ஏன்னா நம்ம இந்திய நாட்டுடைய இப்போ இந்த மேனுவல் ஜெயில் மேனுவல் அப்படிங்கிறது இந்திய அரசு
அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜெயில் மேனுவல். ம். இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் ம். ம். அவர்களுடைய நேரடி பாதுகாவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ம். அப்படிதான் இதை கருதுறோம் ஒழிய ம். இப்போ நீங்க இப்போ எய்ம்ஸ் டாக்டர்கள் இவருக்கு காலையில் 2 சப்பாத்தியும் மதியம் வந்து காய்கறிகளையும் இரவு நேரங்களில் வந்து இது போன்ற பிரத்யேகமான பழங்களையும் இந்த உடற்பயிற்சியில் மேற்கொண்டால் ஒரு வருது. இதுல ஏதாவது டிவிஎஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், இவர் வந்து he can very well submit a written complaint against the deviating person to the appropriate forum. அவருக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. அவர் வந்து he is highly capable person also. இவர் வந்து ஒன்றும் தெரியாத என்னை கூட்டிட்டு போயிட்டு இந்த சாப்பிட வச்சாங்க அதை சாப்பிட வச்சாங்க ஒருவேளை கூட அவர் விரும்பாத ஒரு உணவை அவரை சாப்பிட வைக்க முடியாது. அப்போ வெளியிருந்து சொல்றக்கூடிய தகவல் வந்து அவர் வந்து சுகர் ஜாஸ்தி பண்றதுக்கா எச்சு பண்றதுக்கா சாப்பிட்டாங்க அப்படின்னா சொல்றாங்க இல்லைங்களா? இல்ல, அதுக்கு சொல்லப்பட்டது எப்படின்னா, வீட்டில இருந்து சுனிதா மேடம் கொடுக்கப்பட்ட உணவை அவங்க அனுமதிக்கல. ஸோ நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்களோ அப்படி ஒரு உணவை நீங்க கொடுக்குறீங்க, அதனால சுகர் அதிகமானா அவரை கொல்ல பார்க்குறீங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. கல்வியாளர்களாகிய நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துடைய 4வது தூண்களாக இருக்கிற நாம் இந்தியாவுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் வகுக்கப்பட்ட ஒரு சட்டத்தை பற்றி நம்ம வந்து தவறான முறையில் இன்டர்பிரேட் பண்றது சரியா வராது. இல்ல, அந்த தவறா புரிதல் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதனுடைய மீனிங் என்னங்கறத உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க கேட்ட இப்ப நம்ம இல்ல என்ன ஒரு அடிப்படையே எல்லாத்துக்கும் என்னடா ஒரு முதலமைச்சர் என்னடா அவருக்கு வீடியோ கால் எல்லாம் பேசுறதுக்கு அனுமதி கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இல்ல அவர் இப்ப என்னுடைய மருத்துவர், அப்ப இந்த என்னுடைய மருத்துவர் ஒரு சாதாரண ஒரு ஐடி ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு அவர் இருந்தாருன்னா அந்த கைதினா அவருக்கு சில விதிமுறைகள் வந்து கொடுக்கலான்னு சொல்லி இந்த ஜெயில் மேனுவல்ல இருக்கு. படிச்சவங்களுக்கு ஒரு இருக்கு, படிக்காதவர்களுக்கு இருக்கு, ஐடி கட்டணம் கம்ப்ளைண்ட் பண்றவங்களுக்கு, அரசியல் கைதிகள் ஒரு மாதிரி நடத்தணும். இது நம்ம காலங்காலமா பார்த்துட்டே வரோம் இல்லைங்களா? அப்போ ஒரு மாநிலத்தினுடைய யூனியன் பிரதேசத்தினுடைய ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் அவருக்கு தனக்கு மருத்துவ தேவைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட கொடுக்க முடியாதா? என்ன சிக்கல் அதுல இருக்குன்னு கேக்குது, அதை தெரிஞ்சுக்கிறது. இல்ல, இதுல வந்து சிக்கலே இல்ல. இதுல நடுவுல வந்து உணவும் இன்சுலினும் அவர் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் வந்து எடுத்துரைக்கப்பட்டதை ஒழிய அவருக்கு இன்சுலின் தேவையா அவரே கூட சொல்றாரு. நான் இன்சுலின் நேரடியா கேட்கல, என்னுடைய சர்க்கரையின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்றே நான் உங்களுக்கு தெரிவித்தேன் அப்படின்னு அவரே கடிதத்தின் மூலமா ஜெயிலருக்கு எழுதியிருக்காரு. ஏன் தவறான தகவல்களை வெளியே சொல்றீங்க? இல்ல, இப்ப நான் ஒரு ஜெனரல் ஒரு புரிதலுக்காக நான் கேக்குறேங்க சார். இப்ப என்னன்னா அவர் மருத்துவரை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இருக்காதா? இல்ல இப்ப என்ன இப்ப பர்சனல் டாக்டர் இருக்காரு, ஃபேமிலி டாக்டர் சென்னையில சரிங்க புழல் ஜெயில பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்போ இல்ல அது அரசால் அங்கே நியமிக்கப்படுறவர்கள் தானே. இந்தியாவிலேயே பிரத்யேகமான ஜெயில் திகார் ஜெயில் தான். அங்க வந்து தமிழ்நாடு காவலர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 20 பெட்டாலியன் இருக்கு. அதுல 6th பெட்டாலியன் அப்படிங்கிற ஒரு பெட்டாலியன் இந்திய அரசு கிட்டத்தட்ட இந்திரா காந்தியுடைய கொலை வழக்குக்கு பிறகு மிகவும் நம்பிக்கையானவர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மட்டும்தான் அங்க அப்பாயின்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பெட்டாலியன் தான் திகார் ஜெயில பாதுகாக்குது. கிட்டத்தட்ட உணவு பண்டங்களை ஏன் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இதை சொல்றேன்னா, பல்வேறு முறை நான் வந்து டெல்லிக்கு வர்மா கமிஷன் என்கொயரிக்காகவும் பல்வேறு அரசு பணிக்காக நான் வந்து போயிட்டு அங்க தங்கும் பொழுதும் நான் வந்து நம்ம போலீஸ் பெட்டாலியன் இங்க இருக்கிறது போய் பார்ப்போம் என்று போனால் அங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற பர்ச்சேஸ் பண்றவங்க அது கூட கிட்டத்தட்ட தமிழர்கள் தான் பயன்படுத்தப்படுறாங்க. ஓஹோ, சரி சரி. அதனால எனக்கு கொஞ்சம் அதை பற்றி தெளிவா தெரிஞ்சதுனால ஊடகத்தின் வாயிலா வந்து மக்களுக்கு இதை சொல்றேன். சோ அப்ப என்னன்னா ஆல்ரெடி இருக்கவங்களே நல்ல எஃபிஷியன்ட்டா இருக்காங்க. அப்புறம் இதுக்கு நீங்க இது பண்ணுங்க. ஆனா இப்ப என்னோட பாடி கண்டிஷன் அவருக்கு தானங்க சார் தெரியும். அது அதனால பாடி கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து இப்ப என்ற ஃபேமிலி டாக்டர் மற்றபடி அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அவரே சொல்றாரு, எனக்கு வேற ஒன்றும் உடல் ஏல்மெண்ட் எதுவும் கிடையாது, என்னுடைய சுகர் லெவல் வந்து 250 இருந்து 300 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு நார்மலா ஒரு கைதியாக, ஒரு விசாரணை கைதியா, அரசியல் கைதியா இருந்தா கூட என்ன மாதிரியான மருத்துவ உதவிகள் அல்லது என்ன விதமான சிகிச்சைகள், என்ன விதமான நடைமுறைகள் மருத்துவம் சார்ந்திருக்கு? இல்ல, மருத்துவம் சார்ந்தது உள்ள நுழையும் போதே அவர் மெடிக்கல் ஹிஸ்டரி வந்து வில் பி ரெக்கார்டட் இன் ஹிஸ் ஹிஸ்டரி ஷீட். சரிங்க. ஒரு கைதி சரித்திர பதிவேடுன்னு பேர், அதுக்கு பேரு. ஓகே. இப்போ இந்த குற்றப்பதிவேடு மாதிரி இது ஒரு சரித்திர பதிவேடு. சரித்திர பதிவேடுனா ஒருத்தர் ஜெயிலுக்கு போறாரு பாத்தீங்களா, அவருடைய உயரம் என்னங்க, அவருடைய எடை,
அவருடைய அங்கமச்ச அடையாளங்கள், அவருடைய பெயர், விலாசம், உறவினர்கள் விலாசம், அவருக்கு ஏதாவது திடீர்னு மருத்துவ அவசரம் ஏற்பட்டால் யாருக்கு வந்து உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அனைத்து விவரங்களுமே வந்து அங்க வந்து ஜெயில என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் தான் உள்ளே அனுப்புறாங்க. அப்படி அனுப்பப்படும் போது இவருக்கு மருத்துவ சேவை தேவைப்படுகிறது அப்படிங்கிறது அங்க என்ட்ரி போடப்படுமானால் அந்த ஜெயில் சூப்பரண்டு இமிடியேட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தகவல் சொல்லணும். சொல்லாமையெல்லாம் இருக்கவே முடியாது, ஏன்னா முதல்வரை ஹேண்டில் பண்ணக்கூடியது. அதுதான் அந்த டிஜியும் கூட சொல்லியிருந்தார், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் திகார் ஜெயில் கூட பேசும்போது என்னன்னா, இஸ் லீடிங் a நார்மல் லைஃப், இன்னும் மற்றவங்கள மாதிரியே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 1000-900 பேஷண்ட்ஸ் வந்து நாங்க இதே மாதிரி ப்ராப்ளம் ஹெல்த் இல்னஸ் இருக்கவங்களே நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம், என்ன பிரச்சனை அப்படிங்கிற சொல்றாங்க. அங்க பர்மனன்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, பர்மனன்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. பிரத்யேகமான மருத்துவர்கள் தேவைப்படும் போது எய்ம்ஸ்ல, இப்போ ஜெயில் மேனுவல் இன்னொன்னு சொல்றாங்கன்னா, எய்ம்ஸ் மட்டும் இல்ல, இப்போ ஒரு எலும்புரிக்கு நோய் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலாக ஒரு இதுக்கு, அல்லது முதுகு தண்டுவோட பிசகு அப்படின்னு ஒரு, அதெல்லாம் இங்கேயே ட்ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குமானால் அதற்கு பிரத்யேகமாக எங்கே மருத்துவம் இருக்கிறதோ அங்கே ப்ராப்பர் எஸ்கார்டோட கொண்டு போயிட்டு, இப்போ செந்தில் பாலாஜியை கொண்டு வந்து காவேரி மருத்துவமனையில் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அது வந்து எப்படி ஜெயிலில் அனுமதிக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் நார்மல் ஆயிட்டாரு அப்படிங்கிற போது எங்ககிட்ட இருக்கிற மருந்தே போதுமானது, இதுமே உங்களுக்கு. அதுக்கப்புறம் கூட அடுத்தது எனக்கு மீண்டும் மயக்க வரமா இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் போய் அவருக்கு பிரத்யேகமாக பரிசோதனை பண்ணாங்க. ஸ்டான்லிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவையான மருத்துவம் அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கு அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ வந்து அவருக்கு தேவையான மருந்துகள் சப்ளை பண்ணுறதுக்கு, அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பிரத்யேகமாக அங்கேயே டாக்டர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை வந்து அதைத்தான் நீதிமன்றம் எடுத்துக்கிறதே தவிர இப்போ அவங்களுக்கு நான் என்னுடைய மருத்துவரை பார்க்கணுங்கிறதுக்கான தேவை இல்லைன்னு முடிவு பண்றாங்களோ? அப்படி இல்லை, மருத்துவ பார்க்குற தேவை உங்களுக்கு இருக்கிறது என்றால் நீங்க வந்து எவ்ரி ரைட் எனி மூமெண்ட் கேட்கிறாரு. எந்த நேரத்தில் எனக்கு மயக்கம் நிலையில் இருக்கிறது அல்லது தலை சுற்றல் இருக்கிறது என்றால் உடனடியாக வந்து நீங்க சொல்வார். ஏன்னா ஏ கிளாஸ் இருக்கிறவங்கலாம் வந்து உடல் உள்ளே வந்து பூட்டி வைத்து இல்லைங்க சார், இது வந்து கவர்மெண்டோடைய சிறப்பு மருத்துவர்களாகவே இருக்கட்டும். ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, எனக்கு என்னுடைய ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் திருப்பி அவரை தான் பார்க்குறேன், என்னுடைய உடல்நிலை அங்கே இது எல்லாமே அவர் தெரியும் இல்லைங்களா, இப்போ அவரை பார்ப்பதற்கான அனுமதி எனக்கு கிடையாது, ஏன் மறுக்கப்படுகிறது அல்லது அதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ நீங்கள் வந்து விசாரணை கைதியாக இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னு வைங்களேன், அவரே வந்து கன்விக்டட் அப்படின்னு வைங்களேன். கன்விக்டட்னா ஒவ்வொரு நாளும் வந்து அவர் குடும்ப மருத்துவரை பார்த்துட்டு இருந்தா, அப்போ ஒரு 2000 பேர் கன்விக்ட் ஆயிருக்காங்க. 2000 பேரும் குடும்ப மருத்துவரை பார்க்கணும். கன்விக்ட் ஆகலைங்க, கன்விக்ட் ஆகலை. இப்போ விசாரணை கைதிகளே வந்து ஒரு திகார் போன்ற செய்தி எலிஜிபிள் தானே அவர். if it is warranted, if it is necessary, he can contact. மெடிக்கல் ஹிஸ்டரி வந்து ஒன்ஸ் ரெக்கார்டட்னா அவருடைய உடல்நிலைக்கு அவர் வந்து உடனே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற டாக்டர்ஸு, அப்போ திகாரியெல்லாம் எம்டி ஓரளவு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்ச டாக்டர் தான் அங்கே அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு இப்படி வாரண்டட் அப்படிங்கிற போது இமிடியட்லி இட் வில் பி ரெஃபர்ட். he can also personally request for his treatment. அந்த வசதிகள்லாம் இருக்கு. இதுல வந்து பிரிலிமினரியா வந்து சுனிதா மேடம் கொடுக்கப்பட்ட உணவு, அப்புறம் வந்து அவரை வந்து பார்வையாளர்கள் மாடத்துல இருந்து அவருடைய நண்பர்கள் பார்க்கிற பொழுது அங்க கண்ணாடி தடுப்பு இருந்திருக்கு. அந்த கண்ணாடி தடுப்பு சரியாக துடைக்கப்படவில்லை. எனவே அவருடைய முகம் எங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. அதனால நாங்க போன் வழியா தான் எங்களால தெளிவா பேச முடியுது ஒழிய இங்க இருந்து அவரோட பேச முடியவில்லைன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். சரிங்க, இது ஒரு குற்றச்சாட்டு எனக்கு தெரிஞ்சு. அப்படியே ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது நீங்க வந்து லாயர்ஸோட போனீங்கன்னா, லாயர்ஸோட போகும்போது இவங்க ரெக்வஸ்ட் பண்ணா ஆன் ரெக்வஸ்ட் அந்த பக்கம் தனியா வந்து லாயரோட பக்கத்துல உட்கார்ந்து பேசி கன்சல்ட் பண்றதுக்கான அனுமதி கண்டிப்பாக வழங்கப்படும். இதை வந்து பிரத்யேகமா அவருடைய அரசியல் கைதிகளுக்கு கண்டிப்பா அவருடைய வக்கீலை வந்து சந்திச்சு ஃபர்தரா வந்து என்னுடைய வழக்கு சம்பந்தமா நான் இந்த குற்றவாளி இல்லை என்று தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கான என்னென்ன சிறப்பு காரணங்கள் இருக்கிறதோ அத்தனை காரணங்களையும் அவர் வந்து டாக்குமெண்ட்லாம் இந்த இடத்துல இருக்குது, நான் நிரபராதி என்பதற்கு இத்தனை சூழ்நிலை இருக்கிறது என அவருடைய வக்கீலுக்கு அவர் சொல்லலாம். ஆனால் வக்கீல்கிட்ட சொன்னதானே அவருக்கு பெயில் கிடைக்கும். ஸோ அந்த பெயில் கிடைப்பதற்கு அந்த வக்கீல்கிட்ட கலந்தாலோசிப்பதற்கும் தன்னுடைய உடல் நலத்தை நல்லா வைப்பதற்கு அவருடைய மருத்துவரை பார்ப்பதற்கும் இரண்டுக்கும் இந்திய அரசு என பிரத்யேகமாக எல்லா வசதிகளும் செய்திருக்கிறது என்று ஒரு அரசு அதிகாரியாக இருந்த நான் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறேன். நான் வந்து புழல் ஜெயிலில் மட்டுமல்லாமல்
சென்னையில் இருக்கிற அனைத்து சிறைச்சாலைகளுக்கும், பீகாரில் இருக்கிற சிறைச்சாலைகளுக்கும், கல்கத்தாவில் இருக்கிற சிறைச்சாலைகளுக்கு நான் சென்று பார்த்துருக்கிறேன். கல்கத்தாவில் இருக்கிற ஒரு சிறைச்சாலை, பீகாரில் இருக்கிற ஒரு சிறைச்சாலையில் கூட நான் வந்து ஒரு கைதியை பிரத்யேகமாக எழுத்து மூலமாக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி, நம்ம ஊரில் சென்னையில் திருடிட்டு போன ஒரு அக்யூஸ்ட் வந்து அவர் வந்து பீகாரில் பதிவு பண்ணியிருந்தார். அவர் வந்து மோத்திஹாரி என்கின்ற சிறைச்சாலையில் அவர் இருந்தார். நான் அந்த சிறைச்சாலையில் ரெக்வஸ்ட் பண்ணோடனே அவனை போய் பார்த்தேன். இல்லை சார், உங்கள் ஊரில் திருட வந்த கேஸில் நான் இருக்கிறது உண்மைதான். நான் வேற ஒரு கேஸில் இங்கே நான் அரெஸ்ட் ஆகியிருக்கேன். என்னோட சேர்ந்தவங்களாம் டெல்லியில் இருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி வந்திருக்கேன். ஸோ அங்கே என்ன மாதிரியான சிறைச்சாலைகள்னால், அங்கேயும் வந்து மருத்துவர்களையும் வழக்குரைஞர்களையும் இப்போ நான் கல்கத்தா சிறைச்சாலையில் போய் பார்க்குறப்ப கூட இப்படி 1-to-1 பேசுவதற்கு என்னை அனுமதித்தார்கள். ஸோ இந்திய நாடு முழுவதும் இந்த ஜெயில் மேனுவல் ஒன்று தான். அந்த வக்கீல்களையும் மருத்துவர்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பது உண்மைதான். ஓகே, அதனால அவருக்கு தேவையான உணவு வசதி எல்லாம் செய்து கொடுக்கப்படும். இப்போ வீட்டில இருந்து கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில இருந்து கொண்டு வர அவசியம் இல்லை. வீட்டில இருந்து கொண்டு வருவதே கொடுத்தாக வேண்டும் என்கின்ற அவசியம் இருக்குமாயின் அது கூட அவருக்கு அனுமதிக்கப்படும். பிரத்யேகமான சீரியஸ் கண்டிஷன்ல சிச்சுவேஷன் அரைஸ் அதான் கண்டிஷன். இப்போ அவருடைய பாடி கண்டிஷன் வந்து டெய்லி அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டே இருப்பாங்களா அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்? ஆமா, எவ்ரிடே வந்து ஹிஸ் சுகர் லெவல் வில் பி மானிட்டர்ட். அதுக்கெல்லாம் இப்போ ஒரு லேசா ஒரு ஸ்ட்ரிப் வந்துச்சு பாருங்க, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன்ல அப்படி பண்ணிட்டு ஒரு டிராப் ஆஃப் பிளட் எடுத்துட்டு அவர் சுகர் லெவல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவருக்கு இப்போ நீங்க சொல்றபடி அவருக்கு டெய்லி ஃபீவர் வருது, அதுக்கான காரணமே கண்டுபிடிக்க முடியல. அதனாலன்னா அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அந்த பிளட் டெஸ்ட் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள ரிசல்ட் வாங்கணும். அந்த மாதிரியான கோளாறுகள் அவருக்கு இல்லையே. ஓகே, அவருக்கு இருக்கிறது சுகர்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட இப்ப இந்த இவங்க விசாரணை கைதிகளா, இப்ப பொலிட்டிக்கலா விசாரணை கைதி இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்க அவர்கள் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் சார் இந்த இடத்துல திகார்ல பாத்தீங்கன்னா, இவருக்கு பிரத்யேகமா இந்த ஒரு 10-10 அல்லது 15-15 அது போன்ற அறை இருக்கும். அவருக்கு மின்விசிறி கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு பெட்டு, அவருக்கு பெட் இருக்கும். செய்தித்தாள்கள் வழங்கப்படும். அதே ஊர்ல லைப்ரரி இருக்கு. if he wants to go to library, he can go to library. பகலில் திறந்திருப்பாங்க. இரவு 8 மணிக்கு மேலே அவங்கள அந்த கேட்டெல்லாம் லாக் பண்ணிட்டு காலையில் 6 மணிக்கு திறந்து விட்டுருவாங்க. அவங்க எல்லாமே அவங்கவுங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பிரத்யேக அறையில் அவரவர்கள் இருக்கிறார்களா என்று பொறுப்பாக கண்காணிக்க வேண்டியது அந்த கண்காணிப்பாளர்களுடைய பொறுப்பு. ஓகே, அந்த காரணங்களுக்காக இரவு நேரத்தில் வந்து இவர் அடுத்த ரூமுக்கு போய் அவருக்கு ஆபத்துகள் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக இரவு நேரத்தில் அவருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது, அவருக்கு பிறராலேயோ அல்லது பிறருக்கு அவருக்கோ ஆபத்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இரவு முழுவதும் ஒருத்தர் வேற ரூம்ல போய் தங்கிட்டா அதில் என்ன வேணா நடக்கலாம் இல்லைங்களா? அது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காம இரவு நேரத்தில் வைத்திருப்பதும் பகல் நேரத்தில் திறந்து விட்டு அவர் எங்கே வேணாலும் அவர் வந்து நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி போன்ற இதுக்கெல்லாம் அவர் A கிளாஸ்ல இருக்கவங்க போக முடியும். இது விசாரணை அரசியல் விசாரணை கைதி இருக்கவங்களுக்கு விசாரணை கைதிக்கு இருக்கிற பிரத்யேக சலுகைகள் பொருந்தும். இப்போ இவருக்கு இப்போ வெளியிருந்து சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய நாங்க இன்சிஸ்ட் பண்ணனாலதான் இன்சுலின் போட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா எப்படி? இல்ல, அவர் அந்த பிரத்யேக டாக்டர் கிடைக்காம இருந்திருக்காரு. அதுல வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்திருக்கிறது மட்டும் என்னால புரிய முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அரசினுடைய நடவடிக்கைகள் எந்த பிரச்சனை இல்லைங்கிறீங்க? அரசு நடவடிக்கைகள் வந்து இந்த சென்ஸ் இந்த அவருக்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் அங்க உள்ள இருக்க நடைமுறைகளுக்கும் அந்த பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க இந்திய அரசு பாத்தீங்கன்னா இதுல சிறப்பா இந்தியாவுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுருச்சு. இப்ப கவர்மெண்ட்னு ஒண்ணு கிடையாது இந்தியாவில். எலெக்ஷன் கமிஷன் தான். எலெக்ஷன் கமிஷன் இன்சார்ஜ் இருக்கும் போது எலெக்ஷன் கமிஷனுக்கும் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஏதாவது பர்சனலா வெஞ்சன்ஸ் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஆப்போட குற்றச்சாட்டை நான் கேட்கறேன். இல்ல, எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற பொழுது அதற்கான பிரத்யேக ஏஜென்சியை வந்து நீங்க இமிடியேட்டா ரீச் பண்ண முடியும். இல்ல வேற ஒருத்தர் வந்து எனக்கு மேல அதிகாரம் செலுத்துறவா இருக்காரு, அதனால அவர் மொழியா அரசு இயந்திரங்கள் எனக்கு எதிராக முடுக்கி விடப்படுகிறது அப்படின்னு சொல்வதற்கான சூழ்நிலை இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல வரேன் நான். ஓகே. So அவர் வந்து இப்ப கம்ப்ளீட்லி as of now he is safe. We will pray for his good health. இப்போ அவருக்கான பிரசன்ட் சிச்சுவேஷன் பத்தி உங்களுக்கு என்ன? இல்ல, இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து he is happy today he is happy after consulting AIIMS doctor, after getting his proper medicines and advice for the exercise and everything, he is today satisfied with the given medical supports.
ஓகே. டுடே ஹி இஸ் சாட்டிஸ்ஃபைட். இது கடந்த ஒரு வாரமா இது சர்ச்சைகள்லாம் இருந்தது மன உளைச்சல் இருந்தார் கடந்த மன உளைச்சல் இருந்ததும் அல்லது தொண்டர்கள் எல்லாரும் வந்து இது புரிந்து கொள்ளாமல் இருந்ததும் ஒரு சூழ்நிலை இருந்தது உண்மைதான். அது இன்னைக்கு செட்ரைட் ஆயிட்ட சூழ்நிலையில் நம்ம சந்திச்சு பேசுகிறோம். எனவே மக்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் குற்றவாளி இல்லை என்று நிரூபணமாகி வெளியே வருவதற்கான முயற்சிகளை மட்டும் அவர் எடுக்க வேண்டும் ஒழிய அவருடைய ஹெல்த்தை பற்றி தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம் என்பதே என்னுடைய அறிவுரையாகவும், அவர் நல்லபடியாக வரணுங்கிறதுல நானும் வந்து ஒரு பிரேயரை வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.